ஹாய், இன்றைக்கி பால் பாயசம் எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம். நான் சாமிக்காக நெய்வேத்தியம் தான் செய்ய போகிறேன். இதுனா 10 மினிட்ஸில் ஆகிடும். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுலேயே ஒரு முந்திரி பருப்பு 10 எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிலே கடாயில் சேமியா 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பக்கம் எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணியில். இப்போ இதுக்கு பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துக்கிட்டேன். அப்போது கிண்ணியில் ஊற்றி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டாங்க நல்லா பால் நல்லா காஞ்சி வரும். பால் காய்ச்சிட்டு பின்னாடி நம்ம ஒருத்தர் சேவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் வந்து பின்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். எங்கள் பசங்களுக்கு ஹாட்டுக்குன்னா ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். அதே குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வாட்டி வீடியோவில் காமிக்கிறேன் குலாப் ஜாமுன். இது மாதிரி நல்லா வெந்து வந்த பின்னாடி இதுக்கு ஸ்வீட்டுக்காக நான் சக்கரை சேர்க்கல, வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன். வெள்ளம் 300 கிராம் எடுத்துக்கிட்டேன். நல்லா சின்ன சின்ன தூள் பண்ணி கடாயில் சேர்த்துக்கலாம். அதே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெள்ளம்லாம் கரையை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து சேமியாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா சூடாக்கும் போது சேர்க்காதீங்க, பால் உடஞ்சிடும். கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிட்டுனா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.